வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து காசு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ வந்த உடனே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத, கொஞ்சம் யார்கிட்டையுமே சொல்லாமல் சைலண்டாக இரு, அந்த 2 லட்ச ரூபா நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா எப்படி இங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ வந்து முத்து வந்து, மீனா கத்தாத, நான் அப்போ தான் சொன்னேன், பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சொல்லுங்கள், எப்படிங்க எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சிந்தாமணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களாங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஓகேங்க மீனா, அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வேற ஒரு டவுட் இருக்குது, நம்ம பழக்கூறால் வீட்டுக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா வந்து, இல்லைங்க அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வரலையா, சரி சரி வரட்டும், நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லை பழக்கூறால் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்கிறதுக்குள்ள ஸ்ருதியும் வராங்க. வந்த உடனே ஸ்ருதி, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து. அப்போ வந்து ஃப்ரீ தான் முத்து அப்படின்னு சொல்லுங்க. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு கேட்காத மாதிரி முத்து வந்து ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காசு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் இந்த காசை எடுக்க சொன்னது அம்மாவாக தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு நல்லா டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து, என்னங்க சொல்கிறீங்க, அவங்க தான் எடுக்க சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா மீனா எனக்கு சின்னதாக டவுட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, இல்லை மீனா, முத்து சொல்லணும் சரிதான், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக ஆண்டி ஏதாச்சும் ஈடுபட்டிருப்பாங்க இதில் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன முத்து வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக இப்போ நான் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அம்மா ஏதாச்சும் ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அதுக்காக அம்மா வாயிலேருந்து ஏதாச்சும் உண்மை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணுறதா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து, சரிங்க முத்து, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, நம்மளாம் ஒன்றும் பண்ண வேணாங்க, நீங்கள் அம்மாவோட ஃபோனை மட்டும் எப்படியாச்சும் எடுத்து சிந்தாமணி வாசலை மட்டும் கொஞ்சம் பேசுங்க அப்படி சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்ருதி வந்து, அது எப்படிங்க முத்து, ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், அவங்க அலர்ட் ஆயிருப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, நம்ம வந்து சிந்தாமணிக்கு தானே பண்ணோம், இப்போ நம்ம அம்மாவுக்கு பண்ணி பார்ப்போம், அம்மாவுக்கு கண்டிப்பாக நம்ம டவுட் வராது, நான் எப்படியாச்சும் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்ருதி வந்து, சரிங்க நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அதாங்க இந்த மாதிரி நம்ம காசு எடுக்க சொன்னல, எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க, அப்படியே கேஷுவலாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, சரிங்க முத்து, யார் வயசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அந்த சிந்தாமணி வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி நான் பேசிடுறேங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து போகிறாரு. போன உடனே விஜய் எனக்கிறதா பார்த்துட்டு சைடில் ஃபோன் இருக்குது, அவங்க சமையல் செய்கிறத பிஸியாக இருக்காங்க, நம்ம ஃபோன் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முத்து பொறுமையாக போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி விஜய் சமையல் செய்கிற பிஸியில் ஃபோனை கவனிக்காமல் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. முத்து வந்து எடுத்துகிட்டு ஸ்ருதிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. பழக்குறால் நான் ஃபோன் எடுத்துட்டேன், நீங்கள் கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க, அவங்க நம்பர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அதை மறந்துட்டேங்க, பரவாயில்ல இதில் தான் சேவாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து கண்டுபிடிக்கிறான், இருக்க முத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மீனா, சரியாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா அதெல்லாம் சரியாக வரும் மீனா, நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதே மாதிரி ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி விஜயா வாய்ஸில் பேசுகிறாங்க. என்னங்க காசுலாம் திருட்டிங்களா எப்படி, நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயா வயசில் ஸ்ருதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணி கிட்ட. அப்போ சிந்தாமணியா, பண்ணிட்டேன் மாஸ்டர், நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிங்களாங்க, சரி சரி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் கேட்டேன், அந்த காசை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி விஜயா வயசில் ஸ்ருதி வந்து சிந்தாமணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி, என்னங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், நம்ம பசங்களாம் கொடுத்தாகணும் இல்லையா, நான் கூட சொன்னேன் நம்ம 2 பேரும் அனுப்பி தான் நான் பண்ணி ஆகணும்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கும் கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்தாகணும், நான் வேணா உங்களுக்கு 1 லட்சம் வேணா தரேன் அப்படி சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, சரிங்க 1 லட்சம்னா 1 லட்சம் போட்டு விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. போட்டு விட்டுறேன் மாஸ்டர், எதில் போடணும், ஃபோன்லையா போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போட்டுருங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்து சிந்தாமணி, சரிங்க நான் இப்போ போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி முத்து வந்து வேற ஒரு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பேசுனது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதை கேட்டோன்னா இதை கன்ஃபார்ம் பண்ண உடனே முத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வருது. வந்த உடனே நம்ம பொறுமையாக இருப்போம், பொறுமையாக கேட்போம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சைலண்டாக அப்படி கோவத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை கிட்ட, அப்போ அவங்க கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அம்மா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து, அம்மா தான் சமைச்சிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அப்படி சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து அண்ணாமலை விஜயா கூப்பிட்றாங்க. விஜயா இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து விஜய் வந்து புலம்பிட்டே வராங்க, இந்த வீட்டில் 3 மருமங்க இருக்காங்க, சமைக்கிறதுல நானே தான் பார்த்தவனா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து புலம்பிட்டே வராங்க. வரும்போது என்ன இப்போ என்ன ஆச்சு, நான் சமைக்கணும், நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி ஸோ விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் வாங்க ஆண்டி, நம்ம வேணால் ஹோட்டலில் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீங்கள் வாங்க நம்ம அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து, அப்பா இந்த மாதிரி மீனாவோட காசு தொலைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த காசு கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அண்ணாமலை எப்படா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த முத்து சொல்கிறாங்க, அப்பா அது சிந்தாமணின்னு ஒரு பொம்பளை இருக்குல்ல, அந்த பொம்பளை கிட்ட இருந்தால் காசு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னா அண்ணாமலைக்கு ஒரு ஷாக்கு, எதுக்கு அந்த பொம்பளை அப்பப்போ இந்த பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா மீன் அந்த அளவுக்கு வளர்ந்தா என்ன பண்ணுறது, எல்லாரும் பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் முத்து வந்து ஸோ விஜய் முறைச்சி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்னதுவன் நம்மளை முறைச்சி பார்த்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணாமலை சரிடா இப்போ என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட கேட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இனி ஒரு அக்யூஸ்ட்டை பார்க்க வேண்டியது இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வேறு விஷயம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை அது யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து அது வேறு யாரும் இல்லைப்பா, அதுவும் அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து விஜயா வந்து டேய் என்னடா தேவலாம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. முத்து வந்து பழக்கூற இந்த வாகேஸ்வர கடை கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அப்போ வந்து விஜயா ஏன் ஃபோன் எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பழக்கூறல் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த ரெக்கார்டை போடுறாங்க. ஸோ போட்ட உடனே எல்லாருமே கேட்குறாங்க, அண்ணாமலையும் கேட்குறாரு. கேட்ட உடனே விஜயா என்னது இந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கேன், அப்போது இந்த காசை எடுக்க சொன்னது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது வந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் பண்ணுறது சரியே இல்லை சொல்லிட்டேன், நான் போய்ட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜயா வந்து டே என்னடா ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை இங்கே பாரு விஜயா நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, மரியாதையாக இவங்கள்ட்ட தொலைச்ச காசை எடுத்து வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா நான்லாம் கொடுக்க முடியாது, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே நான் சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறேன், அது இல்லாமல் சேர்த்து உங்கள் பேரும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, எங்களாம் 2 லட்ச ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, அதான் உங்ககிட்ட தங்கம் இருக்குல்ல அதை வச்சு கொடுக்கலாம், எல்லாம் தெரியாது, இப்போ நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் என்னங்க நீங்கள் என் காசு கொடுக்க சொல்கிறீங்க, அவன் வந்து கேட்பான் நான் கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா நீ பண்ண தப்ப அந்த அளவுக்கு, நீ வந்து கொடுக்கலன்னா எப்படியே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ நீங்கள் தரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து சொல்லி சொல்கிறாங்க, ஆண்டி மரியாதையாக காசை கொடுத்துருங்க மீனா கிட்ட, இல்லைனா இந்த ரெக்கார்டை நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ருதி வந்து விஜயா பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் நினைக்கிறாங்க, இவள் பண்ணாலும் பண்ணுவான், முத்து கூட பண்ணாமல் இருப்பான், ஆனால் இவள் சொன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்த காசை எப்படியாச்சும் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னா அண்ணாமலை வந்து கேட்குறாரு, இப்போ எப்படி இந்த 2 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுருக்காரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் இருக்கும்பா, மீனா கிட்ட எடுத்த காசுன்னு அவங்க கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முத்து வந்து காசை வாங்கிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமேட்டு அந்த சிந்தாமணி கூட சேர்றதை பார்த்தன்னு வை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மிரட்டுறாரு. அப்போ வந்து விஜய் என்னடா அவங்க நம்ம என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எந்த அளவுக்கு என்னை தடுக்கிறீங்களோ நாங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போவோம், இதுக்கு மேலேச்சு எங்களை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.